வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. 20 ஆண்டுகளுக்கு பின் பிரிட்டன் இளவரசி டயானாவின் மரணம் குறித்து வெளிவந்த உண்மைகளை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். பிரிட்டன் இளவரசி டயானா கடந்த 1997ஆம் ஆண்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் டோடி பெய்டுடன் காரில் பயணம் செய்த போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் மெர்சிடிஸ் பென்ஸ் S280 கார் உபயோகப்படுத்தவே தகுதியில்லாத கார் என முன்னரே எச்சரிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது தெரிய வந்துள்ளது. இந்த காரை ஏற்கனவே பலர் வைத்திருந்த நிலையில் டோடியின் தந்தை அதை வாங்கியுள்ளார். இது குறித்து பாரிஸ் புகைப்பட கலைஞர் ஒருவர் கூறுகையில், அந்த கார் 1997ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் திருட்டு போனது. அதை திருடியவன் காரோடு விபத்தில் சிக்க கார் கடுமையான பாதிப்படைந்தது. அதை மீண்டும் உபயோகப்படுத்தவே முடியாது என்ற நிலை இருந்த பொழுது அந்த காரை மீண்டும் புதுப்பித்தார்கள் என கூறியுள்ளார். மேலும் டயானா இறப்பதற்கு முன்னர் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் கரீம் என்பவர் கார் ஓட்டுநராக இருந்தார். அப்பொழுது மெர்சிடிஸ் பென்ஸ் S280 காரை ஓட்டி பார்த்த அவர், இது சாலையில் இயக்கக்கூடிய நிலையில் இல்லை, மேலும் 30 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் இதை இயக்கினால் நிச்சயம் ஆபத்தை விளைவிக்கும் என ஹோட்டல் மேனேஜரிடம் எச்சரிக்கை செய்துள்ளார். இதையெல்லாம் மீறி டயானா அந்த காரில் அதிவேகமாக பயணித்ததே விபத்துக்கு காரணம் என இவர் தெரிவித்துள்ளார். ஆனால் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் போலீஸ் டயானாவின் கார் விபத்தில் தான் சிக்கியது எனவும் இதில் சதி எதுவும் இல்லை எனவும் அப்பொழுதே அறிக்கை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.